ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, மட்டன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் கிரேவி. இந்த ப்ரான் கிரேவில ஸ்பெஷலா ஒரு காய் போட போறோம். ஸோ அந்த காயை சேர்த்து பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு. ஒரு சிம்பிளான ரசம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சீலா மீன் 1/2 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் தனியாத்தூளுக்கு பதிலாக சேர்க்கல. தனியா வந்து ரெட் சில்லி பவுடரோட நம்ம ரெகுலராக சேர்த்து பண்ணுறது. ஆனால் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்க்குறோமே, ஸோ அதுக்காக வந்து நம்ம தனியாக சேர்க்க தேவையில்ல. ரெட் சில்லி பவுடர் இன்னும் கொஞ்சம் காரத்தையும் டேஸ்ட்டையும் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக இதை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ சேர்த்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் கூட மீனை வந்து ஊற வைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சிக்கலாம். இல்லை தோசைக்கல்ல போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான். மட்டன் குழம்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆனியன், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வந்து வதங்கணும். இது கூட 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்போ பிரியாணி, மட்டன் இதெல்லாம் என்னென்ன ரெசிபிஸ் வந்து நம்ம நான்வெஜ், வெஜ் எது செஞ்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுறப்போ ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வதக்குறப்ப உப்பு, காரம்லாம் மட்டனில் நல்லாவே வந்து இறங்கி சூப்பராக இருக்கும் மட்டன் சாப்பிட்றப்ப. அதனால நம்ம இப்பயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எதாவது ஆட் பண்ணி பண்ணுறோன்னா அதுக்கும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த மசாலா கூட தக்காளி வெங்காயத்தை கூட வதக்கி பண்ணுறப்போ அதோடைய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியும். நம்ம சேர்க்குற ஒரு இன்க்ரீடியன்ஸ் கறியாவோ இல்லை ஏதோ ஒரு வெஜிடபிளாக சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். ஸோ உப்பு இறங்கி காரமும் இறங்கியிருக்கும். ஸோ இப்போ வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், தேங்காய், கசகசா, சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி இதோட சேர்த்துடலாம். கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். 2 விசில் கொடுத்தா போதும். இளம் ஆட்டுக்கறின்றதுனால நம்மளுக்கு 2 விசில் கரெக்டாக இருக்கும். இது கூட வந்து எப்போதுமே வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து நான் மட்டன் குழம்பு பண்ணுவேன். ஸோ அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கல, வெறும் முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா 2 விசில் கொடுத்து இறக்கிக்கலாம். ரசத்துக்கு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 3 தக்காளி சின்ன சைஸு, ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அதை கரைச்சி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகு, சீரகத்தை இதோட சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வச்சிடலாம். மட்டன் வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் கொடுத்து இறக்கியாச்சு. சூப்பராக கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரசம் வந்து தாளிச்சிடலாம். ஆல்ரெடி ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ பாத்திரத்தை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 2 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துடலாம். ஆல்ரெடி ரசம் வீடியோ நான் போட்டிருக்கேன்றதுனால இதோடைய அளவுகள் வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து அதை டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துட்டலாம். ரசம் வந்து எப்பயுமே கொதிக்கக்கூடாது. அந்த நுர வர கண்டிஷனில் நம்ம கரெக்டாக வந்து இறக்கிடணும். பாருங்கள், இந்த கண்டிஷனில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய ஸ்பெஷலான ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ப்ரான். ஸோ ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலு, ஒரு 4 வெங்காயம், 3 தக்காளி எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஓகே. இது கூட வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய், பிஞ்சு சொரக்காய். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த சொரக்காய் சேர்த்து பண்ணுறப்ப. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். சொரக்காய்க்கு நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அது சீக்கிரமாக வெந்துடும். அது கூடவே நம்ம ப்ரானையும் சேர்த்துக்கலாம். தனித்தனியாக வேக வைக்க வேண்டாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ப்ரான் எப்பயுமே சீக்கிரமாக வேகக்கூடியது. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அந்த சாஃப்ட்னஸும் டேஸ்ட்டும் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரானை வதக்கும் போதே பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகுது. ஸோ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிளாஸ் வந்து சேர்த்துருக்கேன். அது எதுக்காகனா எனக்கு கொஞ்சம் கிரேவி செம்மியாக வேணும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது காய் வந்து வெந்துருச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு இந்த இறாலும் வந்து வெந்திருக்கு. இது கூடவே இன்னும் டேஸ்ட் தூக்கலாக இருக்கிறதுக்காக ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம்.
ஸோ சூப்பரான சுவையான நம்மளுடைய சுரக்காய் இறால் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இறால் வச்சு நான் முள்ளங்கி போட்டு குழம்பு வச்சுருக்கேன், இறால் குழம்பு. ஸோ அதோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். தேவைப்பட்டால் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான சுவையான சுரக்காய் இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் சாதத்தோட, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி சுரக்காய், காஞ்ச நெத்திலி போட்டு தொக்கு வச்சா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.